புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக இந்த அனிமிக்காக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்னஸ் பிரீத் இருக்கும், மூச்சு இறக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டாக்டர்ஸ் சொல்லுவாங்க அனிமிக்காக இருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்குமே அந்த மூச்சு திணறல் அப்படிங்கிறது இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன? அனிமிக் பேஷண்ட்ஸ்க்கு ஆஸ்துமா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இரத்தச்சோகை பயங்கரமாக முற்றிய நிலையிலும் சரி, அதே மாதிரி பிராங்கியல் ஆஸ்துமாலையும் சரி, ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கக்கூடியது மூச்சு வாங்குதல் அப்படின்னு இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு மூச்சு வாங்குது ஒருவேளை ஆஸ்துமாவா இருக்குமோ அப்படின்னு நினச்சி இன்ஹேலரோ அந்த மாதிரி எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை ஏதாவது ப்ராங்கோடைலேட்டஸ் மருத்துவர்கள்ட்ட அதை மட்டும் சொல்கிறது, எனக்கு உடனே ரொம்ப நாளாக மூச்சு வாங்குதுங்கிறப்ப டக்குன்னு அவங்களுக்கு எமர்ஜென்சி இது பண்ணுறப்ப பண்ணுவாங்க. அதையே தொடர்ந்து போகிற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்லேயும் அனிமிக் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் ஞானிகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆகாரம் சாப்பிட்றது கிடையாது, நீர் அருந்தி அப்படியே தான் அதாவது வாழ்வாங்க, தவ நிலையில் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த உயிர் ஓட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம சுவாசம் மட்டும் சீராக இருந்ததுனாலே போகும் நம்ம உயிர் வாழ்வதற்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆக்சுவலாக நம்ம சுவாசிக்கும் பொழுது ஆக்சிஜன் எடுக்கிறோம். ஸோ அந்த ஆக்சிஜன், இந்த ஹீமோக்ளோபின், இது ரெண்டுமே சேர்ந்தாதான் ஒரு திசுக்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இல்லை நம்ம என்னதான் சத்தா சாப்பிட்டாலும் எதுவும் நமக்கு கிடைக்காது. ஸோ அனிமிக்காக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு பிராங்கியல் ஆஸ்துமாவும் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, அதாவது அனிமிக்காக இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிராங்கியல் ஆஸ்துமா வராது. ஆனால் அனிமிக்காக இருக்கவங்களுக்கு அந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் இருக்கும். ஏன்னா அங்கே ஆக்சிஜன் அவங்க உள்ளே எடுத்தாலும் அந்த ஹீம்ங்கிறது இல்லாத பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மூச்சு வாங்குதல் பிரச்சனை இருக்கும். அதே டயத்தில் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக அவங்களுக்கு ஃபேமிலி டிஸ்போஷர், அதாவது அவங்க குடும்பத்தில் முன்னாடி யாருக்காவது பிராங்கியல் ஆஸ்துமா இதுக்குரிய ஃபேக்டர்ஸ் இருந்தது அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் அந்த துப்பாக்கியில் இருக்க அந்த தோட்டாவாட்டம் நம்ம ஜெனட்டிக் ஃபேக்டர், அந்த விசை மாதிரி அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர். ஸோ அந்த மாதிரி விசையாட்டம் இந்த இரத்தச்சோகை ஏற்படும். குறிப்பாக யாருக்கு ஏற்படும் அப்படின்னா, குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தான். ஏன்னா ஆண்களுக்கு அவ்வளோவா இரத்தச்சோகை ஏற்படுறது கிடையாது. எந்த வகையில நியூட்ரியன்ஸ் பெண்கள் மற்றவர்களுக்காக பார்த்து மீதம் இருக்கிறவனை எடுத்துக்கிறது, இல்லை அவங்களுக்கு தேவையான போஷாக்கு சக்தி இல்லாமல் இருக்கிறதுனால அந்த மாதிரி. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் என்ன, ஆரோக்கியமான உணவுகள் கொடுத்தாலும் அவங்க தேவையில்லாத தின்பண்டங்கள் அந்த மாதிரி எடுக்கிறப்ப வயிற்றுப்புழுக்கள் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நார்மலாகவே அவங்க அனிமிக்காக இருப்பாங்க. ஸோ இந்த அனிமிக் எப்படி ட்ரிகரிங் ஃபேக்டரா, அதாவது ஆஸ்துமாக்குரிய ட்ரிகரிங் ஃபேக்டரா மாறுது அப்படின்னா, யூஸ்வலாக இப்போது அயன் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அயன் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, தசைகள், டிஷ்யூஸ் இதில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நுரையீரல், ஸோ அதுவும் தசைகளால் இது பண்ணது. சுவாசிப்பதற்கு வயிற்று தசைகளும் ரொம்ப முக்கியம். இந்த டயஃப்ரம் யூஸ்வலாக மார்பு பகுதியும் வயிற்று பகுதியும் இதெல்லாம் சேர்ந்து தான் சுவாசம் இதாக இருக்கும். ஸோ இந்த தசைகளுக்கு போதுமான அளவு அந்த இரும்புச்சத்து, ஹீமோக்ளோபின் இதெல்லாம் கிடைக்காத பொழுது, அங்கே குறைபாடுகள் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சுவாசம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அந்த லங் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட எனர்ஜி லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறைய ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாத பொழுது அப்படியே அந்த அவங்களுக்குள்ளே அது ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக இருந்து அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆஸ்துமாவை அது வெளிக்கொண்டு வரும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஸ்துமா இல்லை ஏதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், முடக்குவாதம் இந்த மாதிரி இருக்குன்னா, எப்படி விட்டமின் டி மேலே நம்ம முக்கிய கவனம் செலுத்துகிறோமோ அதே மாதிரி இரும்புச்சத்து உணவுகளில் கவனம் செலுத்தணும். ஸோ குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பீரியாடிக்காக அந்த வார்ம்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி மருந்துகள் எடுத்துக்கணும். உணவுலையும் இரும்புச்சத்து ஆன உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கீரைகள் எடுக்கலாம். அசைவம் சாப்பிடுவர்களா இருந்தா அசைவ உணவுகள்ல எல்லாவற்றிலும் இரும்பு சத்துக்கள் வந்து இருக்கு. சுண்டல், கேழ்வரகு போன்றவற்றை வந்து நம்ம உணவுல வந்து ரொம்ப முக்கியமா சேர்த்துக்கணும். பெண்களாக இருக்கும் பொழுது குறிப்பாக அவங்க மாதவிடாயின் பொழுது உதிரப்போக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதை வந்து சீர் செய்ய வச்சுக்கணும். கர்ப்பகாலம், குழந்தை பிறந்த பிறகு கர்ப்பகாலம், இந்த நேரத்துல தான் பெண்கள் வந்து பயங்கரமா அனிமிக் ஆவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்க அனிமிக் ஆகாமல் ஹீமோக்ளோபின் லெவல் நார்மலாக இருக்கா இல்லை குறையாமல் வந்து பார்த்துக்கணும். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டாலே வந்து நமக்கு அவங்களுக்கு அந்த பிராங்கியல் ஆஸ்துமாங்கிறது வராது. அதே மாதிரி பிராங்கியல் ஆஸ்துமா இருந்தாலும் அவர்கள் அதுலேருந்து வெளிவர நம்ம ட்ரை பண்ணுறப்ப உணவுகளில் கொஞ்சம் இரும்புச்சத்தான உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னும் பலனளிக்கும். ஸோ இந்த சுவாசம், அனிமிக், இது ரெண்டும் சேர்ந்து இன்னொரு இதை என்ன ட்ரிகரிங் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் அந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, பிராங்கியல் ஆஸ்துமாவும் இருக்குன்னா அவங்க நார்மலாக அவங்களோட பிளட்ல ஐஜிஇ லெவல் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ ஆகும் பொழுது அது திருப்பி செகண்டரியாக, ஆக்சுவலாக செகண்டரின்னு சொல்ல முடியாது, டெர்ஷியரா, மூன்றாவது கட்டமாக. ஏன்னா இதில் ஒன்று அனிமிக் இல்லைன்னா ஆஸ்துமா. ஸோ இதில் ஏதாவது ஒன்று முதல் நிலையாக இருக்கும், இரண்டாம் நிலையாக இருக்கும். ஸோ மூன்றாம் கட்ட நிலையாக என்ன ஏற்படும் அப்படின்னா சரும பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ அது வந்து குறிப்பாக என்னன்னா குழந்தைகளுக்கு காணாக்கடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். திடீர்னு அரிப்பு, தடிப்பு அந்த மாதிரி இருக்கும். பெரியவர்களுக்கு, பெண்களுக்கும் குறிப்பாக என்னன்னா அர்டிகேரியா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம என்ன நினைப்போம், இதையும் பார்க்க மாட்டோம், இதையும் பார்க்காம அந்த மூன்றாம் கட்ட நிலையை இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னுக்குரிய மெடிசன்ஸ் எடுக்கிறது, ஆன்டிஹிஸ்டமின்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி வந்து சிகிச்சைகள் வந்து தவறாக போகும். ஸோ அப்போ ஒருத்தருக்கு இந்த மாதிரி காணாக்கடி, தோல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுவாசம் எப்படி இருக்கு, இல்லை அனிமிக் இருக்கா அப்படின்னு பார்த்து அதையும் டேலி பண்ணணும். இல்லை அவங்களுக்கு அனிமிக்கா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுவாசமும் சரும பிரச்சனையும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்களுக்கு வீசிங் அந்த மாதிரி இருந்ததுன்னா, அவங்க மூச்சு விடுறதுல சிரமம் இருந்ததுன்னா ஹீமோக்ளோபின் நல்லா இருக்கா, சரும பிரச்சனை வருதா. அதனால மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணமான விஷயம்தான். ஸோ இதுல ஏதாவது ஒன்றுக்கு நம்ம வந்து முறையா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா மற்ற இரண்டு பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடும். ஆனா ஒண்ணு வந்துச்சுன்னா தொடர்ச்சங்கிலியாட்டம் மூன்றுமே வரதான் செய்யும். ஓகே, இப்போ வந்து இந்த அனிமிக் அப்படிங்கிற கண்டிஷனே வந்து எதனால வருது? இப்போ பெண்களுக்கு அதிகமா இருக்கும், இல்ல ஆண்களுக்கு கம்மியா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா பெண்கள் தான் நிறைய வந்து இந்த அனிமிக்ல வந்து பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக நமது இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு எப்ப வரும் அப்படின்னா, பயங்கரமா ஆல்கஹாலிக்கா இருக்காங்க, ஸ்மோக்கிங்கா இருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டோ இல்ல கல்லீரல் பாதிக்கப்பட்டு லிவர் சிரோசிஸ், ஜாண்டிஸ் வந்துச்சுன்னா தான் ஆண்களுக்கு இந்த அனிமிக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும். ஆனா பெண்களுக்கு யூஸ்வலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவிடாயின் பொழுது உதிரப்போக்கு, ஒரு பிளட் லாஸ் ஏற்படுது. ஸோ அது முதல் நிலை ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு அந்த ஊட்டச்சத்து அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து அவங்க இது பண்றது கிடையாது. ஸோ ஃபேமிலியில எல்லாருக்கும் ஃபீட் பண்ணிட்டு அவங்கள வந்து அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளோட கால்சியம் லெவல் வந்து சீர இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த கால்சியம் லெவலும் இன்டைரக்டாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமிக் கண்டிஷனை வந்து கொண்டு வரும். மெனோபாஸ் ஆகும் பொழுதும் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் குறையும் பொழுது அவங்க பிரச்சனைகள் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஆண்களை விட பெண்களுக்கு அந்த பாதிப்பு குறிப்பாக நமது இந்திய திருநாட்டில் அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க டயட்ல இருக்கணும். அதனால தான் முன்னாடி வந்து அந்த பெண்கள் வந்து கொஞ்சம் இந்த வெற்றிலை பாக்கு தரித்தல் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்றதுக்குரிய காரணமா தான் எள்ளு வந்து கொடுக்கறதுக்குரிய அந்த மாதவிடாயின் பொழுதும் மற்ற நேரங்களிலும் பெண்களுக்கு அந்த எள்ளு கொடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அனிமிக்கா இருப்பாங்க அப்படிங்கிற காரணத்தால தான். ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த ஹீமோகுளோபின் லெவல் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எந்த அளவுல இருக்கணும், எந்த அளவுல விட்டு குறைஞ்சா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீமோகுளோபின் லெவல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயது இதை வந்து வித்தியாசமாகும். ஸோ நீங்க ஆண்கள் பெண்கள் அப்படின்னு நம்ம அடல்ட் ஸ்டேஜ்ல எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து 12க்கு கீழே வந்து குறையக்கூடாது. சரி. ஸோ 10ன்னு வந்துருச்சுனாலே நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் விழித்து கொள்ளணும். எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஃபர்ஸ்ட் ஏன் குறையுதுங்கிறத பார்க்கணும். சத்து குறைபாடா, இல்ல உதிரப்போக்குல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல அல்சர், இல்ல சத்துக்கள் உறிஞ்சப்படலையா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இதே இது ஆண்கள் அப்படிங்கிறப்ப 14க்கு கீழே இருக்கக்கூடாது. ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல், சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தா இருக்கும்.
ஆண்களுக்கு வந்து யூரிக் ஆசிட் பிரச்சனையும் இருக்கும். யூரிக் ஆசிட், முடக்குவாதம், யூஸ்வலாக முடக்குவாதம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் வந்து அனிமிக்காக தான் இருப்பாங்க. ஸோ ஆண்களுடைய லெவல் 14க்கு கீழே இருக்கக்கூடாது, பெண்களுடைய லெவல் 12க்கு கீழே இருக்கக்கூடாது. பட் ஆண்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 17 தாண்டி 18 அப்படின்லாம் இருக்கும், குறிப்பாக ஆண்களுக்கு. இது ஒரு வகையான நோய் வகை தான். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் ஜாஸ்தி ஆகுது, நார்மலாகவே அவங்களுக்கு அதிகமாக எரித்ரோபாய்சிஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக இந்த மாதிரி ஆண்களை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் பார்த்து நமக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பெண் குழந்தைகளுக்கும் சிலருக்கு வந்து வரும், ரேராக தான் வரும், பட் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ மிகினும் குறையினும் ரெண்டுமே வந்து நோய் தான் நமக்கு உண்டு பண்ணும். ஸோ ஆண்களுக்கு ஒரு 14லேருந்து 17.5, 18க்கு மேலே மிகக்கூடாது. பெண்களுக்கு 12, 14, 13.5. ஸோ 10க்குலாம் வந்துருச்சு அப்படின்னா பெண்கள் நம்ம விழித்துக்கொள்ளணும். அதே மாதிரி நமக்கு ஸ்டாண்டர்டாக இருக்காது பெண்களுக்கு வந்து. இப்போ மாதவிடாய் முடிந்தவுடன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைந்து போயிருக்கும். அதுக்கடுத்து ஒரு 2 to 3 days இல்லை 5 days கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ பெண்கள் வந்து அவங்க ஹீமோகுளோபின் செக் பண்ணுறாங்கன்னா மாதவிடாய் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 12th 13th day பார்த்தாங்க அப்படின்னா கரெக்டாக காமிக்கும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த ஆஸ்துமா பற்றி பேசும்போது நிறைய பேர் வந்து இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து நோய் அப்படிங்கிறத தாண்டி ஒரு தொந்தரவாக இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக அந்த நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூச்சு திணறல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ ப்ரொலாங்டாக உங்களுக்கு ஒரு ஆஸ்துமா கண்டிஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த முறையான சிகிச்சை அப்படின்னா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக பிராங்கியல் ஆஸ்துமா அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இன்ஹேலர் இல்லை எந்த ஒரு இதுனாலும் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பிராங்கோ டைலேட்டர். யூஸ்வலாக என்ன அப்படின்னா ஒரு இமேஜின் பண்ணோம்னா ஒரு மரம் இருக்குது, அதை கவிழ்த்து இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். இங்கேருந்து ஒரு சுவாச குழாய் இருக்கும், அதுலேருந்து நிறைய கிளைகள் இருக்கும், அது 2 நுரையீரலுக்கும் போய் சின்ன சின்ன பேக் மாதிரி இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இந்த குழல்கள் ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னா சளிச்சவாலை வந்து செய்யப்பட்டிருக்கும். ஸோ என்ன அப்படின்னா எதுக்காக சளிச்சவாலை செய்யப்பட்டிருக்குன்னா யூஸ்வலாக அங்கே ரத்த ஓட்டம் வருதுன்னா அதுக்கும் ஒரு ஹெல்ப். இன்னொரு விஷயம்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அந்த இடத்துலையே இலக்கி அது சளியாக வெளியே தள்ளப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அந்த சுவாச குழல்கள் நிறைய சின்ன குழல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் எது இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி அந்த சின்ன சின்ன காற்று அறை மாதிரி இருக்கும், நம்ம திராட்சை கொத்து இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி, அதில் போய் அந்த சளி அதிகமாக தேங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ரொம்ப கடினம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நுரையீரல் சுருங்கி விரியும் தன்மைங்கிறது குறைஞ்சு போயிடும். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாசிக்கவும் கடினமாயிரும், அதை ரிவர்ஸ் பண்ணுறதுங்கிறதும் ரொம்ப கடினமாயிரும். ஏன் இதற்காக குறிப்பிடுறோம், ஏன் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவ முறை மற்றும் ஆயுர்வேத மருத்துவ முறையில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணி பிராங்கோ டைலேஷன் மட்டும் ஆகும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இந்த இன்ஃபெக்ஷன் அந்த அல்வியோலர் சாக்ஸ் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பிராங்கி எக்டசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அதாவது அது சுருங்கி விரியும் தன்மை இல்லாமல் புடச்சிக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகி ஐசியூவுக்கு போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி நமக்கு ரத்தத்தில் வந்து ரத்த நாளங்களில் பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி நுரையீரலையும் ஒரு ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ அந்த பல்மனரி ஹைப்பர் டென்ஷனுங்கிறது சீராக இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ பாரு ஒரு சிலிண்டர் வச்சுட்டே வாழ்கிற மாதிரி நிலைமை வந்து சிலருக்கு ஏற்படும். அதை தொடர்ந்து சிறுநீரக ஃபெயிலியர். ஸோ அப்போ இங்கே சிகிச்சை அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒன்று அடித்தேன் இல்லை ஏதோ ஒரு மருந்து குடித்தேன் எனக்கு வந்து வீசிங் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அது சிகிச்சை கிடையவே கிடையாது. ஸோ யூஸ்வலாக நம்ம பல முறை வந்து நம்ம நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருக்கோம், நீங்கள் எந்த மருத்துவ முறை யூஸ் பண்ணாலும் ஆக்சுவலாக பீக் ஃப்ளோ மீட்டர்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளோட நுரையீரலோட அந்த ப்ரீத்திங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற அதில் 3 அளவுகள் வந்து இருக்கும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு இருக்கும், க்ரீனில் இருக்கும், எல்லோவில் இருக்கும், ரெட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த க்ரீனில் இருக்குதுன்னா நம்ம ஓகே, நம்ம நல்லா தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லோவில் இருக்குன்னா நமக்கு டேஞ்சர் ஜோனுக்கு போகலை, பட் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும்னு. ரெட்டில் இருந்தது அப்படின்னா ஓ இல்லை நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்கோம், நம்ம இதை இப்போ ஏதோ அடிக்கிறோம் நம்ம இல்லை நம்ம குடிக்கிறோம், நமக்கு வீசிங் இல்லைன்னா நமக்கு ஒன்றும் அப்படின்னு நம்ம வந்து நினைத்து கொள்ளக்கூடாது. ஸோ அதை கண்டிப்பாக ஒவ்வொரு பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்ஸும் வீட்டில் வந்து யூஸ் பண்ணும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த சளிச்சவ்வு. ஸோ இந்த பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது போனால் தான் இந்த சளிச்சவ்வு வந்து அப்படி இதாகி திரண்டு அதை அடைக்கிறோம். ஆனால் இவர்களுக்கு நார்மலாகவே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குழல்கள் ஃபுல்லாக வந்து அப்படியே திரண்டு ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபெக்ஷன்ஸ் வரலைனாலே வராமல் இருந்தாலும் அந்த
அந்த சளிச்சவானது இலகி அடைக்க வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து சுவாசிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. சில சமயம் அதில் சின்ன கேப் இருக்கும். அந்த சின்ன கேப்ல மட்டும் கொஞ்சம் அந்த காற்றோட்டம் இருக்கும் பொழுது ஒரு சின்ன கேப் வழியா மட்டும் அந்த காற்று போச்சுன்னா எப்படி இருக்கும், தண்ணி வழியா ஒரு விசில் சவுண்ட் மாதிரி வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி விசில் சவுண்ட். ஸோ அந்த விசில் சவுண்ட் வருது அப்படின்னா இன்னும் மோசமாகலை, அதாவது இருக்கு, ஏதோ கேப் இருக்குன்னு அப்பொழுதாவது வந்து நம்ம விழித்து கொள்ள முடியும். ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ இங்கே ட்ரீட்மெண்ட்டுங்கிறது என்னன்னா வெறும் பிராங்கோ டைலேட்டர் மட்டும் கிடையாது. இந்த சளிச்சவ்வு தன்னால் வந்து சேதம் அடைந்து வந்து அடைக்குது பார்த்தீங்களா, அது வந்து குறையணும், ஏற்படாமல் இருக்கணும். ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா ஓகே, ஒன்றும் இல்லாமல் சும்மா சும்மா வந்ததுன்னா அதுதான் பிராங்கியல் ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் சிவியர், ரொம்ப காலமாக வந்து இருக்குது. கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்னு இருக்கு, நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய். அது கூட வந்து என்ன அப்படின்னா வெளியிலேருந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சில பேர் இந்த பஞ்சாலைகள்லாம் நூலாலைகள்ல எல்லாம் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா. திருப்பூர் சைடு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும். அப்படியே அது வச்சு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப லங்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ இங்கே ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பிராங்கோ டைலேட்டர் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி சளியை வெளிக்கொண்டு வர மாதிரியும் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது, எக்ஸ்பெக்டோரேஷன் எடுக்கக்கூடாது. சில பேர் என்னன்னா நம்ம ஒரு 2 வாரத்திற்கு முன்னாடி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இந்த சின்ன வெங்காயம் இந்த மாதிரிலாம் அரைச்சு குடிச்சு காம்ப்ளிகேஷன் ஆகி ஐசிஓ போனவங்கலாம் இருக்காங்க. என்னன்னா யூடியூப்ல சொன்னாங்கன்னா அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டோரேஷனும் இதில் எடுக்கக்கூடாது. சளியை வெளிக்கொண்டு வர மாதிரி மருந்துகள், அது சித்த மருந்துகளானாலும் சரி ஆயுர்வேத மருந்துகளாலும் எக்ஸ்பெக்டரேஷன் எடுக்கக்கூடாது. ஸோ என்ன அப்படின்னா நீட்டாக அந்த நுரை சுவாச குழல்களை விரிவுபடுத்தணும், அதே நேரம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிறுத்தணும். ஸோ யூஸ்வலாக நவீன மருத்துவத்திலையும் ஸ்டீராய்ட்ஸ் மாதிரி இருக்கணும். பட் நமது பாரம்பரிய மருத்துவ முறைகள் அப்படி இல்லை. உணவு முறைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப சேம் எப்படி நம்ம ஒரு முடக்குவாதத்திற்கு சொல்கிறோமோ ஒரு சொரியாசிஸ்க்கு சொல்கிறோமோ அதே மாதிரி தான். சொரியாசிஸில் என்ன ஆகுது, இந்த ஸ்கின் வந்து நமக்கு வந்து உதிருது. ஒரு 28 நாட்கள் எடுக்கிறது டக்கு டக்குன்னு வந்து சில மணி நேரங்களில் வந்து இருக்கிறதுனால நமக்கு விசிபிளாக இருக்கு. ஸோ அது நடைபெறாமல் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த நுரையீரலையும். அப்போ நம்ம செல்கள் அதிகமாக சேதம் அடைகிறத தவிர்க்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி வந்து எடுக்கும் பொழுது அவங்களுக்கு தொடர்ந்து ஏற்படாது, காலம் ஃபுல்லாக மருந்து எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது, நம்ம ஈஸியாக வந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. என் பேர் கஸ்தூரி மேடம். சரி பேசுங்க. ஹலோ வணக்கம் கஸ்தூரி, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உங்க வயது என்னம்மா? எனக்கு வயசு 66 மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கு மேடம், ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன பண்ணுது? மோஷனே வர்றது இல்ல மேடம். சரியா? ஓகே. எதனா அதான் ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் வேற பண்ணின்னு இருக்கிறேன் நானு. ஓகே. சுத்தமா நடக்க வரல, வாக்கர் வச்சுதான் யூஸ் பண்ணிருக்கிறேன். ஓகே. சுகரும் இருக்கு. அது இந்த பக்கம் வலது பக்கம் வந்து செஸ்ட் பெயின் வருது மேடம். ஒரு 10 நாளா அப்படியே இருக்கு, என்ன பண்ணாலும் சரியாகல. கை கால் இடுப்பு ரொம்ப வலியா இருக்குது. சரி அம்மா, இது எனக்கு சொல்லுங்க, மலச்சிக்கல்ங்கிறது உங்களுக்கு எவ்வளவு காலமா இருக்கு? மலச்சிக்கல் இருக்குதுங்க மேடம், ஒரு 3 மாசமா அப்படியே தான் இருக்கு மேடம். இப்ப 3 மாத காலமா தான் இருக்கு. டெய்லி காலையில மலம் கழிச்சிடுறீங்களா? இல்லைங்க மேடம், போனா கூட வர்றது இல்ல மேடம். ரொம்ப கஷ்டப்பட்டா கூட வர்றது இல்ல, வயிறு வலி தான் வருது. 2 நாட்களுக்கு ஒரு தடவை போறீங்களா? ஆமா மேடம். நீங்க அந்த கழிவறையில எவ்வளவு நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க மலம் கழிப்பதற்கு? ஏன்னா ஒரு 10 நிமிஷம் கால் அவர் கூட உக்காந்துக்கிறேன் மேடம், அப்ப கூட வர்றது இல்ல. சரி ஓகே. இந்த அறுவை சிகிச்சை செய்து முதுகு தண்டுவடத்துல எவ்வளவு நாட்கள் ஆகுது? ஆகுது மேடம். எவ்வளவுமா? 10 வருஷம் ஆகுதுங்க. 10 வருடங்கள் ஆகுது. சர்க்கரை நோய் வந்து எவ்வளவு வருடம் ஆகுது? சர்க்கரை நோய் அப்பதான் பார்த்தாங்க, அதுதான் 10 வருஷம் இருக்கும் அதுவும். சரி ஓகே. 10 வருடமா நீங்க வாக்கர் அறுவை சிகிச்சை பண்ண பிறகு வாக்கர் தான் யூஸ் பண்றீங்களா? இல்ல, அப்போ கொஞ்சம் நல்லா நடந்து நின்றேன், கொண்டு நின்றேன். அப்புறம் கொஞ்சம் செவுத்த புடிச்சு நடந்து நின்றேன். ஓகே. இப்போ சுத்தமா ஒரு 2 மாசமா ஒண்ணும் நடக்கவே முடியல. ஓகே. அப்படியே மடக்கி ஊந்துடுற கீழே. முதுகு தண்டுவடத்துல அறுவை சிகிச்சை செய்வதற்கு காரணம் என்ன? டிஸ்க் பல்ஜ்னாங்களா இல்ல ஏதாவது கிழிஞ்சு போயிருந்தது? முதுகுல பண்ணல மேடம், இடுப்புல பண்ணாங்க. ஓகே. இடுப்புல என்ன காரணம் சொன்னாங்க? அது வந்து விழுந்துடுற மடக்கி, கால் மடக்கி கீழே விழுந்துடுறன்னுட்டு பண்ணாங்க மேடம். பண்ணோன்னு அப்ப தெரியாத பண்ணிட்டேன். இப்ப நான் கஷ்டப்படுறேன். சர்க்கரை நோய், சர்க்கரை ரத்தத்துல சர்க்கரை அளவு சீரா இருக்கா?
அதெல்லாம் கரெக்டா இருக்குது மேடம். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் 3 கரெக்டா. மாசம் சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கு? 3 மாசம் ஆவரேஜ் சர்க்கரை அளவு அது சாப்பிட்ட பிறகு 160 இருக்குது மேடம். சாப்பிடறதுக்கு முன்னே 78 இருக்குது. 10 வருடமா மருத்துவர்கள் இந்த டெஸ்ட தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்களா? ஆமாங்க மேடம். ஓகே, மாத்திரை கொடுத்துருக்காங்க, அததான் சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா நான் விளக்கம் தரேன். ஆக்சுவலா அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 வருடத்திற்கு முன்னாடி இடுப்புல அறுவை சிகிச்சை பண்ணாங்க. மேபி லம்பார் டிஸ்க் பல்ஜ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், லம்போசாக்ரல் இடுப்பு பகுதியில. அப்ப அறுவை சிகிச்சை செய்யும் பொழுதுதான் நான் பார்த்தேன் எனக்கு வந்து சர்க்கரை நோய் இருப்பது தெரிஞ்சது அப்படின்னு. ஆக்சுவலா சர்க்கரை நோய் அப்ப இருந்திருக்காது, அவர்களுக்கு அதற்கு முன்னரே வந்து இருந்திருக்கலாம். என்ன ஒரு கவலைக்கான விஷயம் என்ன அப்படின்னா, 10 வருட காலமா இந்த அம்மா வந்து சர்க்கரை நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா HbA1c அப்படிங்கிறது கடந்த ஒரு 20 வருடங்களாவே வந்து இருக்கு. இருந்தாலும் 10 வருடங்களா வந்து பல மருத்துவர்கள், அலோபதி மருத்துவர்களானாலும் சரி, பாரம்பரிய மருத்துவர்களான சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்களாலும் எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த HbA1c. ஏன்னா இந்த ஃபாஸ்டிங் பிபியை வச்சு நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு சீராக இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க சர்க்கரை நோயாளிகளா இருந்தீங்க அப்படின்னா உங்க மருத்துவரிடம் கேட்டு பரிந்துரை பெற்று HbA1c லெவலை பாருங்க. அப்பதான் நீங்க சாப்பிட்ற மருந்து உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையா, மருந்து மாற்றணுமா இல்லை உணவு முறை மாற்றணுமா, சர்க்கரை நோயால நமக்கு பக்க விளைவுகள், இரத்த நாளம் சேதமடையக்கூடாது, கண் பார்வை சேதமடையக்கூடாது, சிறுநீரகம் சேதமடையக்கூடாது, ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடாது, கால்களில் புண்கள் எதுவும் வரக்கூடாதுன்னா HbA1c பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மலச்சிக்கல் வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் வருவதற்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கு. பட் அம்மாவுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னா, ஆக்சுவலாக அம்மா வந்து அவ்வளோவா நடக்கிறது இல்லை, கொஞ்சம் செடென்ட்ரியாக லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசி அப்படிங்கிறது அவ்வளோவா வராது. கண்டிப்பாக பசி இருக்காது. நம்ம எவ்வளோ கேலரி நம்ம உடம்புலேருந்து ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதற்கேற்றாப்புல தான் பசி. உணவு அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்கவுங்க எவ்வளோ அவுட்புட் கொடுக்குறாங்களோ அதே பொறுத்து தான் நம்மளோட இன்புட், நமக்கு தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, மாத்திரைகள் சாப்பிடணும் சர்க்கரை நோய்க்கு இருக்குது அப்படின்னு 3 வேளை உணவுகள் வந்து எடுத்துக்குவாங்க. நான் 3 வேளை என்ன சொல்றேன், நான் ஒரு இட்லி தாம்மா எடுக்கிறேன்னா அந்த ஒரு இட்லி கூட நமக்கு ஏற்புடையதா அப்படின்னு. ஸோ அதை மீறி எடுக்கும் பொழுது என்னன்னா அது செரிமானம் ஆகாது, அப்போ மலச்சிக்கலை வந்து உண்டு பண்ணும். அதே மாதிரி இந்த மலச்சிக்கல், இந்த இடுப்பு ரெண்டுக்குமே நம்ம முன்னாடியும் சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த இடுப்பு பகுதியில் இந்த சாக்ரம் அப்படிங்கக்கூடியது வருது, மலக்குடலோட எண்டும் அதில் தான் வருது. ஸோ மலம் இங்கு அதிகமாக தேங்குனா அது பொசிஷன் மாறும், அப்போ இடுப்பு வலி ஜாஸ்தியாகும். இல்லை இது பொசிஷன் சரியில்லை அப்படின்னாலும் இந்த மலப்பையோட அந்த எண்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வெளியில புஷ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதுவும் காம்ப்ளிகேஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணுமானா, மலச்சிக்கல் இருக்குன்னா நார்மலா திரிபலா சூரணம் அப்படின்னு கடைகளில் வந்து கிடைக்கும். ஸோ அதை வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்க. டெய்லி நைட்டு ஒரு 5 கிராம்னா அப்படின்னா நீங்க காஃபி தூள் போடுறீங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு 2.5 ஸ்பூன் அந்த மாதிரி வெந்நீரில் கலச்சி எடுங்க. ஸோ இதை எடுத்து பாருங்க, உங்களுக்கு காலையில் மலம் எப்படி போகுது, நல்லா போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் மருத்துவரிடம், நீங்கள் சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை பெறும் மருத்துவரிடம் வந்து போய் சொல்லுங்க, எனக்கு மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா. ஏன்னா சில சர்க்கரை மருந்துகள் இருக்கு, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு உப்புசம், கொஞ்சம் ப்ளோட்டிங் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மருந்துகளை தவிர்த்துட்டு அதற்கு ஏற்றவாறு வந்து உங்களுக்கு வந்து மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்களே வந்து சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகுத்தண்டுவட பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை வந்து தீர்வு ஆகாது. ஸோ அப்போ நல்லா நடந்தாங்க காம்ப்ளிகேஷன்ஸ். ஏன்னா நம்ம ஒரு ரீஜனில் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். பட் தொடர்ந்து அந்த பிரச்சனைகள், அந்த ஆக்சுவலாக அந்த முதுகுத்தண்டுவட எலும்புகளில் ஒவ்வொன்றிலையும் பிரச்சனைகள் இது பண்ணலாம். வேற வழி இல்லை. சில ஆக்சுவலாக டிபி ஸ்பைன் இருக்கு, அதில் ரொம்ப உளுத்து போயிடும், அங்கே வேற வழியே கிடையாது, நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். இல்லை டேர் இல்லை பயங்கர டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அறுவை சிகிச்சை பண்ணும். ஸோ டிஸ்க் பல்ஜ் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அறுவை சிகிச்சை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நிரந்தர தீர்வாகாது. வயதாக காம்ப்ளிகேஷன். 10 வருடம் கழித்தும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாக்கர் வச்சுட்டு தான் நடத்திட்டு இருக்காங்க. பட் அறுவை சிகிச்சை பண்ணியாச்சுங்கிறப்ப நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் திரிபலா சூரணம் எடுங்க. ஸோ எடுத்துட்டு அது நல்லா போச்சு அப்படின்னா உங்கள் மருத்துவரை போய் பாருங்கள், இல்லை உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கம்மா. நன்றி. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், நான் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாருக்கு அருகில் உள்ள குரங்குபுத்தூருங்கிற கிராமத்திலிருந்து கலெக்டர்வன் பேசுறேன் மேடம். ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்களுடைய வயது என்ன? என்னோட வயது 44 மேடம். சரி, தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட, உங்க கேள்வியை கேளுங்க.
மேடம் எனக்கு இந்த மழை காலத்துல இந்த குளிர் காலத்துல ஒரு மூக்கு அடைச்சிக்குது. ஓகே. மல்லாக்கப்படுறதுக்கு தூங்கும் போது மூச்சு விடுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. ஓகே. இது குளிர்காலத்துல மட்டும்தான் இருக்கா? வெய்ய காலத்துல பெருசா இருக்கிறது இல்ல மேடம். ஓகே. குளிர் காலத்துல ஒரு மூக்கு வந்து லைட்டா அடைச்சிக்குது. ஆனா சம்மர்லயும் லைட்டா அடைக்குது. ஆனா அது அப்புறம் ஓபன் ஆகிக்குது. இது எவ்வளவு காலமா இருக்கு? இது ஒரு கடந்த 6 மாசமா இருக்கு மேடம். காலையில எழுந்தவுடன் அடுக்கு தும்மல் இல்ல மூக்குல நீர் மாதிரி வர்றது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். 6 வருடமா இருக்கா? இல்ல 6 மாதமா இருக்கு. 6-7 மாதமா இருக்கு. இல்ல 6-7 மாதமாங்கிறப்ப மழைக்காலம் பனிக்காலம் நீங்க இன்னும் பெருசா கடந்திருக்க மாட்டீங்கல்ல, அப்படிதானே? இல்ல போன அந்த குளிர் சீசன்ல அந்த பனி சீசன்ல இது வந்தது. ஓகே. அப்புறம் சம்மர்ல இது கியூர் ஆயிட்டு. அதை பத்தி ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல. ஓகே. இப்ப லைட்டா அப்படியே ஒரு மூக்கு அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்க குடும்பத்துல வேற யாருக்காவது ஆஸ்துமா அந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் இருந்திருக்கா? எதுவுமே கிடையாது மேடம். யாருக்கும் கிடையாது. உங்களோட பணி எதை சார்ந்தது? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் வந்து அரசு பள்ளியில லேப் அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, லேப் அசிஸ்டண்டா. சோ கெமிக்கல்ஸ் டீல் பண்ணுவீங்களா? இல்ல பெரிய லெவல்ல ஒண்ணும் இருக்காது மேடம் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ். ஆக்சுவலா உங்களுக்கு இப்ப இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராநாசல் சைனசைட்டிஸ். அதுல ஏற்படக்கூடிய நேசல் கன்ஜஷன் தான் ஏற்படுது. ஸோ நீங்க வீட்டில் யாரோ இல்லை உங்களோட மொபைலையே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் மேக்ரோல போட்டு உங்க நாசி துளைகளை வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா உள்ள வந்து ஒரு சின்ன பல்பாட்டம் இருக்கலாம். நம்மில் பலருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டல் டீவியேஷன். ஆக்சுவலாக செப்டல் டீவியேஷன் அப்படின்னோடனே அதுக்கு உடனே சர்ஜரி பண்ணுவாங்க. நம்மில் பலருக்கும் என்ன அப்படின்னா அந்த மூக்கு தண்டுவடம் வந்து நேராக இருக்காது. பலருக்கும் டீவியேட் வளைஞ்சு தான் இருக்கும். ஸோ வளைந்து இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாசித்துளையில் கொஞ்சம் ஃப்ரீயாக காற்று போகும். ஒரு நாசித்துளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறுகிய மாதிரி தான் வந்திருக்கும். இதில் என்ன அப்படின்னா இங்கே யூஸ்வலாக முகங்களில் வந்து இங்கே வெற்று அந்த எலும்பு கூடல வெற்று பிளேசஸ் வந்து இருக்கு. யூஸ்வலாக வந்து நான் ஏன் உங்களை கெமிக்கல் டீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் யூஸ்வலாக கெமிக்கல்ஸ்னால் நீங்கள் லேப் மட்டும் கிடையாது. சிலர் புதுசாக வந்து கெமிக்கல்ஸ் பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து டாய்லெட் வாஷ் பண்ணுவோம். அதுலேருந்து நிறைய புகைகள் வந்து வரும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்ஹேல் பண்ணுறப்ப அப்பையும் நமக்கு என்னென்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இல்லை நீங்கள் காலையில் பனியில் ட்ராவல் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தூசு அதிகமாக இருக்குது, ஒட்டடை இருக்குது. ஒட்டடை கூட இல்லை, சில மழை பெஞ்ச பிறகு செவரில் வந்து பூசணம் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் இருந்ததுன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்ஹேல் ஆகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், நம்ம சளிச்சவுகள் வந்து கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும். ஸோ இலகுனது டக்குன்னு வராமல் என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய அந்த வெற்றி இடங்கள் இருக்குது பார்த்தியா, அதில் ஃபஸ்ட்டு நீர்த்துவமாக இருக்கும், அப்புறம் குளக்குழப்பு தன்மையாக இருக்கும். அது ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். அதில் வந்து அது அப்படியே அந்த சளிச்சவோட ஒரு பல்பாட்டம் இது பண்ணிட்டு நிற்கும். அப்போ மியூக்கஸ் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு மூக்கு அடைத்த மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இது எனக்கு காலையிலேருந்து சொன்னேன் ரொம்ப அடுக்கு தும்மலாக இருக்குது, இல்லை நீர் வடியுது, இல்லை எப்பவுமே எனக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. எங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த சும்மா சளி அடிக்கடி பிடிக்கிற தொந்தரவு இல்லை ஆஸ்துமாவாக இருந்ததுன்னா அதில் ஆட்டோ இம்யூன் கண்டிஷனை வந்து பொறுத்து இருக்கும். இல்லை அப்படியெல்லாம் எங்களுக்கு யாரும் இருந்ததில்ல, தற்காலிகமாக இது மாதிரி ஏதோ ஒன்றால் தான் எனக்கு வந்திருக்கு, ஏன்னா இது இல்லாமல் வராது அப்படிங்கிறப்ப நீங்கள் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வெளிக்கொண்டு வரணும். அதற்கு என்னென்னா ஆவி பிடித்தல் அந்த விஷயத்த வந்து பண்ணலாம். ஸோ நொச்சி இலை போட்டு ஆவி பிடிக்கலாம், இல்லை ஆப்பிள் சிடர் வினிகர் போட்டு ஆவி பிடிக்கலாம். இந்த பிரச்சனை உடையவர்கள் மட்டும் இல்லை, பொதுவாக அனைவரும் நம்ம எப்படி தினமும் பல் துளக்குறோமோ அதே மாதிரி நம்ம துவாரங்களையும் வந்து கழுவணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு வந்து நேசல் கப் நெட்டி பாட்டுன்னு வெளியில் வந்து கிடைக்கும். அதை வந்து நம்ம பயன்படுத்தணும், தினமும் பயன்படுத்தலாம். அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாட்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம உடம்புல நிறைய சேஞ்சஸ். ஏன்னா சுவாசம் சீராக இருந்தது அப்படின்னா ஹார்ட் நல்லா இருக்கும், கிட்னி நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதை வந்து பயன்படுத்துங்க. இது மாதிரி நீர்க்கோர்வை மாத்திரை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியது வெளியே வரும். கொஞ்சம் முள்ள வந்து என்ன அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த இன்ஃபெக்ஷனை குறைப்பதற்கு வெந்நீரில் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் காலை மாலை இதை மட்டும் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்குன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. இங்கே இருக்கக்கூடிய வீக்கமும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். இதை தவிர்த்துட்டு நீங்கள் கூகுள் பண்ணிட்டு கூட இதுக்கெலாம் வந்து ஹிஸ்டமின் இருக்குது, அதை குறைக்க ஆன்டி ஹிஸ்டமினா இந்த மூலிகை எடுங்க, இல்லை மாத்திரைகளாக எடுங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் மட்டும் இருக்காதே தவிர தொந்தரவுகள் வந்து ஒரு பக்கம் அடைச்சது 2 பக்கம் அடைக்கும், தலைவலி வர ஆரம்பிக்கும், அடுத்து இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளே போகும். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் நான் சொன்ன இந்த 3 மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாயிடும்.
தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம். உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் திருத்தணில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். என்னோட ஏஜ் 23. சொல்லுங்கம்மா. ஒரு 8 மந்த்க்கு முன்னாடி அபார்ஷன் ஆச்சு. ஓகே. மெடிக்கல் அபார்ஷன் தான் பண்ணாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இருந்து பீரியட்ஸ் ரெகுலராகவே இல்ல. ஓகே. மந்த் ஃபுல்லா ஆயிட்டே இருக்கு. ஒரு 20 days பீரியட்ஸ் ஆகுது. ஆஃப்டர் அபார்ஷன் திருப்பி போய் இந்த மாதிரி டாக்டர்கிட்ட போய் கேட்டப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கிளியர் ஆயிடுச்சு, ஹார்மோனல் இம்பேலன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. அது எடுத்தப்போ அந்த மந்த் கரெக்டா இருந்துச்சு ப்ளீடிங். அதுக்கப்புறமா திருப்பி இர்ரெகுலரா இருக்கு. ஓகே. உங்களுக்கு திருமணம் ஆகி இப்போ எவ்வளோ காலம் ஆகுது? 1 year ஆகுது மேம். ஸோ 1 year ஆகுது. இப்போ அபார்ஷன் ஆகி 8 months ஆகுதா? ஆமா, 8 months ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தது? ஆமா, ரெகுலரான பீரியட்ஸ் தான். இப்போ இந்த அபார்ஷனுக்கு அப்புறம் வெயிட் போட்டிருக்கீங்களா? ஆமா மேம், வெயிட் போட்டிருக்கேன். சரி, அதற்கு பின்னாடி ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணீங்களா? இல்ல, அது எதுவும் செக் பண்ணல. ஏன் ஹீமோகுளோபின் செக் பண்ணல? சொல்லல, அது எடுக்க சொல்லி. தைராய்டு செக் பண்ணீங்களா? அது நார்மலா இருக்கு. பிரெக்னெண்டா இருக்கப்போ பார்த்தது நார்மலா இருந்தது சொன்னாங்க. எவ்வளோ பிரெக்னெண்டா இருக்கப்ப எவ்வளோ இருந்தது? 3க்கு கீழே இருந்ததா? இல்ல இல்ல. எவ்வளோ இருந்தது? 5 இருந்ததா? அது கரெக்டா ஞாபகம் இல்ல. சரி, அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் நீங்க தைராய்டு செக் பண்ணீங்களா? இல்ல. ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னா என்ன வகையான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொன்னாங்க? ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியா இருக்கும் அப்படி சொல்லி. ப்ரொஜெஸ்ட்ரான் செக் பண்ணாங்களா? இல்ல, அந்த செக் பண்ணி பார்த்துட்டு அத ஸ்கேன் எடுத்துட்டு மேபி இருக்கலாம் அப்படின்னு கொடுத்தாங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி கர்ப்ப காலத்துலேயும் டிஎஸ்ஹெச் பெண்களுக்கு அதே மாதிரி இருக்கக்கூடாது. யூஸ்வலாக 4க்கு மேலே 5 அப்படின்லாம் போயிடுச்சு அப்படின்னாலே யூஸ்வலாக மருத்துவர்களே என்ன அப்படின்னா தைராய்டு மாத்திரைகள் வந்து கொடுப்பாங்க. 3க்கு கீழே இருந்ததுனா தான் ஏற்புடையது. அதுக்கு மேலே இருந்ததுனாலும் அது அந்த குழந்தைய வந்து பாதிப்படைய செய்யும். அடுத்து யூஸ்வலாக அபார்ஷன் ப்ரொசீஜர்ஸ்க்கு அப்புறம் பெண்கள் அனிமிக்காக வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அனிமிக்காக வாய்ப்பு இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது வராமல் தள்ளி போகிறது போன்ற விஷயங்கள் இருக்கும். அடுத்து ப்ரொஜெஸ்ட்ரான் இன்சஃபிஷியன்சி. யூஸ்வலாக மாதவிடாயான அந்த ஃபஸ்ட்டு 14 நாட்களில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். அடுத்து பின்னாடி 14 நாட்களில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து டாமினண்ட் ஆகும். ஏன்னா அந்த கருவுறாமல் அந்த கருப்பை அகப்படலத்தை வந்து வெளித்தள்ளக்கூடிய தன்மை. சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, உங்கள் கருப்பை அகப்படலத்தோட அளவு வந்து சீராக இல்லாமல் இருக்கும். ஸோ ஸ்கேனில் பாருங்கள் கருப்பை அகப்படலம் எவ்வளோ இருக்கு. மாதவிடாய் முடிந்த 5வது நாட்கள் முடிந்த 6வது நாட்கள் 7வது நாட்கள் எடுக்கிறப்ப தின்னு வருதா, இல்லை ஒரு 3 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டர்னு வருதா, இல்லை 9 மில்லிமீட்டருக்கு மேலே வருதா அப்படின்னு அதை பார்த்து தான் நம்ம தீர்மானம் பண்ண முடியும். ஸோ பிசிஓஎஸில் லேட்டராக தான் வந்து நமக்கு வந்து இம்ப்ளான்ட் ஆகும். உடனே வந்து நமக்கு தெரியாது. அது அந்த இதில் வந்து ஸ்கேனில் வந்து காமிக்கிறதுக்கு. ஸோ அனிமிக்காக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத முதலில் செக் பண்ணுங்கள், ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கான்னு. அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கேன் எடுத்த அந்த தேதி இல்லை வந்து உங்களுடைய கருப்பையோட அகப்படலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். அதுவும் பிசிஓஎஸ் இல்லை மற்ற ஏதாவது வர்றதுக்கு முன்னாடி கருப்பை அகப்படலம் நம்மளுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எப்படி இருக்குங்கிறது காமிக்கும். ஸோ நீங்கள் ப்ரொஜெஸ்ட்ரானுக்குரிய தெரப்பி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு எடுக்கும் பொழுது டக்குன்னு அந்த ஹார்மோன் இதாகும் பொழுது உங்கள் பீரியட்ஸ் வந்து வரும். அது வந்து என்ன அப்படின்னா ஆன்ஓவுலேட்டரி பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கருமுட்டை வளராமல் அந்த வெடிக்காமையே வர வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நேச்சுரலாக நம்ம வந்து கருமுட்டை வளர்ந்து வெடித்து சப்போஸ் விந்தோட சேரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பீரியட்ஸ் வரணும். அப்படி ஒரு ப்ரொசீஜராக கொண்டு போனாதாம்மா நார்மலாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். நன்றி. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் சென்னை டி நகரில் இருக்குது தலைமை மருத்துவமனை. இது இல்லாமல் வேறு எங்கெல்லாம் பார்க்கலாம்? நமது ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலின் தலைமை மருத்துவமனை சென்னை டி நகரில் இருக்குது. இதை அல்லாது பிற மாவட்டங்களையும் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ திருச்சி, மதுரை, கோவை போன்ற இடங்களில் வந்து இருக்குது. ஸோ அங்கே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மாலதி மேடம்.
கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா வயசு கேக்குறீங்க? 44 ஆகுது. எனக்காண்டி தான் மேடம். சரி, 44 தொடர்ந்து உங்க கேள்வியை கேளுங்க. சரி. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. எனக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு மேடம். ஓகே, எவ்வளவு காலமா இருக்கு? 8 வருஷமா இருக்குது மேடம். ஓகே, என்ன காரணம் சொல்றாங்க? அதாவது கல்ச்சர் டெஸ்ட்ல வந்து பாக்டீரியா தொற்றுன்னு சொல்றாங்க மேடம். ஓகேம்மா, இங்க பாருங்க. சரி சொல்லுங்க. நான் வந்து சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி எல்லா டாக்டர்ட்டையும் காமிச்சேன் மேடம். ஆனா அப்போதைக்கு கேக்குது, திரும்ப திரும்ப வந்துருது மேடம். அந்த பிரச்சனை சரியாகவே மாட்டேங்குது. இல்ல, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தண்ணீர் பிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ தண்ணீர் பிடிச்சு வச்சிருக்கிறதுல ஏதோ ஒரு தேவையில்லாத தண்ணி இருக்கு, அங்க குப்பை அந்த மாதிரி போட்டோம்னா அங்க வந்து கொசுக்கள் மற்றதும் மொய்க்க செய்யும். ஸோ நம்ம பார்த்துட்டு இதுல இந்த கொசு மொய்க்குது, இந்த மாதிரி புழுக்கள் இருக்கு, அதை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு விஷயம். ஏன் அங்கே தேங்குது, ஏன் அங்கே வந்து தேவையில்லாமல் இருக்குது அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும். ஸோ ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுது அப்படின்னா யூஸ்வலாக நவீன மருத்துவத்தில் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுக்குறப்ப என்ன மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும்? ஏன்னா இன்றைக்கி நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இஷ்டத்துக்கு எடுத்து நமக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது. ஸோ சில ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம எடுக்கும் பொழுது நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்ளாது. அதனால் அந்த மருத்துவ முறைகள் பார்க்கும் பொழுது அவங்க யூஸ்வலாக கல்ச்சர் கொடுப்பாங்க, எது ஏற்புடையதாக இருக்குது, என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து வந்து கொடுப்பாங்க. இன்ஃபெக்ஷன்னாலே அங்கே ஏதோ ஒரு பாக்டீரியா இருக்க தானே செய்யும். ஸோ அது அங்கே அப்படி நம்ம சிகிச்சை போகக்கூடாது. ஏன் நமக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது, எங்கே பாதிப்பு வந்து இருக்குது, மாதவிடாய் சரியா இருக்கா, கர்ப்பப்பை வந்து சரியா இருக்கா, இல்லை வேற எந்த வகையிலாவது தொற்றுக்கள் ஏற்படுதா? உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்காமா? இல்லைங்க மேடம். சர்க்கரை நோய் இல்லை. மாதவிடாய் மாசம் மாசம் கரெக்டா வந்துருதா? அதுல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? இல்ல மேடம், கர்ப்பப்பையே எடுத்தாச்சு மேடம். கர்ப்பப்பை எடுத்து எவ்வளவு காலம் ஆகுது? அது 8 வருஷம். இதனாலதான் மேடம் எடுத்துட்டாங்க. இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுனாலதான் கர்ப்பப்பை எடுத்தாங்க. அப்ப கர்ப்பப்பையில என்ன பாதிப்பு இருந்தது? அதாவது புற்றுநோய் மாதிரி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க மேடம். கர்ப்பப்பையில புற்றுநோய் மாதிரி வந்துரும்னு எடுத்தாங்க. என்ன அடினோமயோசிஸ் இருந்ததா, இல்ல யூட்ரைன் ஃபைப்ராய்டு இருந்ததா, என்ன இருந்தது? அப்படி எதுவுமே இல்ல மேடம். இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் காண்டி தான் மேடம் எடுத்துட்டாங்க. ஆமா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்காக கர்ப்பப்பையை எடுக்க மாட்டாங்க. கர்ப்பப்பையை தொடர்ந்து இதுல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுது, இல்ல இந்த இன்ஃபெக்ஷனால டியூப் இதெல்லாம் ஏதாவது பாதிப்பு இருந்தா மட்டும்தான் எடுப்பாங்களே தவிர இல்லைன்னா கர்ப்பப்பையை வந்து எடுக்க மாட்டாங்க. மலச்சிக்கல் இருக்கா? இல்லைங்க மேடம். அதெல்லாம் இல்ல. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மாசத்துக்கு ஒரு தடவை வருதா, 2 தடவை வருதா, எப்படி வருது? அதாவது ஒரு வாரம் சரியாகுது மேடம், திரும்ப வந்துருது. சரி, திரும்ப வர்றப்ப உங்களுக்கு என்னென்ன குறிகுணம் காமிக்குது? அந்த இடத்துல அரிப்பு அதிகமா இருக்குது மேடம். யூரின் போற இடத்துல அரிப்பு இருக்கா? பிறப்புறுப்புல அரிப்பு அதிகமா இருக்கா? பிறப்புறுப்புல ஃபுல்லாவே அரிப்பு, தொடை இடுக்குல எல்லாமே அரிப்பு இருக்குது. இது மாதிரி எவ்வளவு காலமா அரிப்பு இருக்கு? அதான் மேடம் 8 வருஷமாவே இருக்குது அரிப்பு இருக்கு. வேற யூரின் வரப்ப எரிச்சல் இருக்கா? எரிச்சல்லாம் எதுவும் இல்ல மேடம். எரிச்சல்லாம் இல்ல. அரிப்பு அந்த இடங்களை தவிர உடம்புல வேற எங்க இடத்துலயும் இல்ல? வேற எங்கேயுமே இல்ல மேடம். மலம் கழிக்கிற இடத்துல அரிப்பு இருக்கா? ஆமா மேடம், அந்த இடத்துலயும் அரிப்பு இருக்கு. ஓகே, சுகர் செக் பண்ணாங்களா? செக் பண்ண மேடம். எவ்வளவு இருக்கு? 120 இருந்துச்சு, அப்புறம் 110 இருந்துச்சு மேடம். ஓகே, வேற உங்க கணவருக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படுதா? கணவருக்கு சர்க்கரை நோய் இருக்கா? ஆமாங்க மேடம், அவங்களுக்கு சுகர் இருக்குது. அவருக்கு எவ்வளவு காலமா இருக்கு சர்க்கரை நோய்? அவங்களுக்கு இப்ப 2-3 மாசமா தான் மேடம் இருக்குது. 2-3 மாதமா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி சர்க்கரை நோய் கிடையாது? இல்ல. ஓகே, இந்த இது மாதிரி இருக்கிறப்ப சில வைரஸ் டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்களா? எல்லா டெஸ்டும் பார்த்ததுலதான் மேடம் பாக்டீரியா தொற்று மட்டும்தான் சொன்னாங்க. இல்லம்மா, இங்க ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அங்க பாக்டீரியா, ஆக்சுவலா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, மருந்து எடுத்தா எனக்கு குறையுது, மருந்து எடுத்தா உங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் சரியாயிடுதா? சரியாயிடுது மேடம். கிளியர் ஆயிடுது. ஆமா. ஓகே, ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் என்ன வருவதற்குரிய காரணம் இருக்கணும். பாக்டீரியா ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அங்க வந்து பாக்டீரியா வந்து இருக்கும். இல்லை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில வைரஸஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த வைரஸ்னால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூரின் போற இடத்துலையும் பிறப்புறுப்புலையும் சரி மலம் கழிக்கும் பகுதிகளிலும் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வரும். யூஸ்வலாக வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்ச் டெஸ்ட்னு வந்து எடுப்பாங்க. ஸோ அது வந்து எடுத்து பார்க்கணும். நீங்கள் வந்து என்னென்னா யூரின் போகிற இடத்துல யூஸ்வலாக அந்த ஸ்கேன் பார்க்குறப்ப மூத்திரப்பையில் சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, மூத்திரப்பையில் வந்து புண்கள் ஏற்படும்.
ஸோ அந்த புண்கள் ஏற்படுதா, சிஸ்டைட்டிஸ் ஏற்படுதா அப்படின்னு பார்க்கணும். அங்கே அந்த மாதிரி வந்ததுன்னா அது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இல்லை அப்படின்னா இங்கேருந்து ஏதோ மைக்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் ஆன்டிபயோட்டிக்கே தொடர்ந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் சப்ரஸ் ஆகும், திருப்பி வர ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆயிடும். ஸோ தொடர்ந்து நீங்கள் அளவில்லாமல் ஆன்டிபயோட்டிக் எடுத்தீங்க அப்படின்னா கல்லீரலும் பாதிக்கப்படும், குடல் பாதிக்கப்படும். இவ்வளோ பிரச்சனை இருக்குமா. உங்கள் எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்துட்டு நேரில் பாருங்கம்மா. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம். வணக்கம். உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மேடம் நான் சென்னையில இருந்து பேசுறேன். எங்க அம்மாக்காக கேக்குறேன். சரிம்மா. அம்மாவோட வயது என்ன? அம்மாக்கு 60 ஆயிடுச்சு மேடம். 60. ஓகே, உங்க தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். மேடம் அம்மாவுக்கு சுகர் இருக்கு. ஓகே, எவ்வளோ காலமா இருக்கு? அவங்களுக்கு ஒரு 10-12 வருஷமாவே இருக்கு. ஓகே, நல்லாதான் நடந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் அப்படியே நடக்குமா ஒரு மாதிரி இதுவா நடக்கிறாங்க. அப்பப்போ காது வலிக்குதுன்றாங்க. கால் வலிக்குதா, காது வலிக்குதா? காதும் வலிக்குது, நெஞ்சில வலிக்குதுன்றாங்க. ஓகே, அது என்ன புரியல. அம்மாவுக்கு சர்க்கரை நோய் மட்டும் தான் இருக்கா, இல்ல பிபி, கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி ஏதாவது? ஆமா, பிபி இருக்கு, லோ பிபி இருக்கு மேடம். லோ பிபினா அப்ப பிபிக்கு மெடிசன்ஸ் எதுவும் சாப்பிடுறது இல்ல? அது சாப்பிடுறாங்க மேடம். அது ரெண்டுத்துக்குமே தான் மாத்திரை வாங்கிட்டு வராங்க. இல்லம்மா, லோ பிபிக்கு மெடிசன்ஸ் கிடையாது. பிபி இருந்தா மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, ஹை பிபி இருந்தா மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. இப்ப ஹை பிபிக்கு மெடிசன்ஸ் போடுறாங்களா? இல்ல மேடம், அது இல்ல. வெறும் சுகருக்கு மட்டும் தான் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சுகர் தவிர வேற எதுக்கும் போடுறது இல்லையா? இல்ல. அது கூட காலையில போடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காலையில மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மருத்துவர் 2 வேளை கொடுத்திருக்காங்களா? அத நான் கேட்கலங்க மேடம். ஆனா கொஞ்சம் இப்போ ஒரு வருஷமாவே அவங்க சரியா நடக்க முடியல. ஓகே, கால்ல எரிச்சல் அந்த மாதிரி எதுவும் வருதுங்கறாங்களா? எரிச்சல் இல்ல, ஆனா முட்டி வலிக்குதுன்றாங்க. 2 முட்டியும். அந்த முட்டி வலிக்கிறதுனால தான் நடக்க முடியலன்னு சொல்றாங்களா? இல்ல கால் பாதம் எடுத்து வைக்கும் பொழுது ஒரு நிலையா வைக்க முடியலன்னு சொல்றாங்களா? ஆமா, அவங்க நல்ல ஸ்பீடா நடப்பாங்க மேடம். ஓகே. ஆனா இப்ப அவங்க தாங்கி கொஞ்சம் ஸ்லோவா நடக்கறாங்க. ஒரு 2 பேர் போனா அவங்க பின்னாடி தான் நடந்து வராங்க. அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சாங்க. லாஸ்டா அம்மாவோட HbA1c லெவல் எவ்வளவு இருந்தது மேடம்? அது எனக்கு பார்க்க தெரியல மேடம். ஓகே, ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்றதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா HbA1c லெவலை அம்மா சீரா செக் பண்றாங்களா அப்படின்னு பாருங்க. சில இடங்கள்ல மருத்துவர்கள் குறிப்பிடுறது கிடையாது. பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் இல்லை கொலஸ்ட்ரால் இருந்திருக்கும், அதுக்குரிய டிஸ்லிபிடிமியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் மெடிசன் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு தான் கூகுள் இருக்கு, அம்மாவோட மாத்திரைகள்லாம் எடுத்து பாருங்க. எதற்காக அம்மா மாத்திரைகள் சாப்பிட்றாங்கன்னு இது பண்ணுங்க. அதில் பிபி மருந்து இருக்கா, கொலஸ்ட்ரால்குரிய மருந்து இருக்கா, HbA1c எடுத்திருக்காங்களான்னு பாருங்க. கடந்த ஒரு 3 வருட காலத்தில் அவங்களோட HbA1c லெவல் 6.5க்கு மேலே எப்படி போயிருக்குன்னு பாருங்க. 10க்கு மேலே எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு கேளுங்க. ஸோ இப்போ என்னவா இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா ரத்தத்தில் சர்க்கரை லெவல் சீராக இல்லாமல் இருந்திருக்கும். நீங்கள் இந்த ஃபாஸ்டிங் பிபியை வச்சே பார்ப்போம். ஸோ அது சீராக இல்லாமல் 6.5க்கு மேலே போச்சுனாலே சீராக இல்லை. அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிம்டம்ஸ் காமிக்காது, உடனே காமிக்காது. என்னென்னா ரத்த நாளங்களில் ரத்தம் அவ்வளோ ஓடாமல் நரம்புகள் பாதிக்கப்படும். அப்போ கால்களுக்கு ஓடலை, மூளைக்கு ஓடலை. அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா அந்த சிக்னல்ஸ் மசில் தசைகள் கோஆர்டினேட் பண்ணுறது இதில் பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நடப்பதில் அவர்களுக்கு ஒரு நிதானம் இருக்காது. தள்ளாடி நடப்பாங்க. நடக்கும் பொழுது ஒரு அந்த கெயிட்டுன்னு சொல்லுவாங்க, அது சீராக இருக்காது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இதில் சீராக இல்லைன்னா உங்கள் மருத்துவரை போய் கலந்தாலோசிங்க. அடுத்து காதில் இறைச்சல் அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு அறிவுபூர்வமாக சில ஆதாரங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதுகளில் அங்கேயும் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ யூஸ்வலாக எங்களுடைய நாடி பரிச்சயத்தில் சொல்லுவோம், காதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் பொழுது நாடி பார்க்கும் பொழுதே கிட்னியோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படும். ஸோ அதனால் அம்மாவோட EGFR, சீரம் கிரியாட்டினின் இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து விரைந்து சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா பெரும் பாதிப்பு வராமல் தவிர்த்திடலாமா. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம். உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மேடம் நான் திண்டுக்கல் ராஜிங் மேடம். யாருக்காகமா? எனக்கு தாங்க மேடம். 44 வயசு ஆகுது எனக்கு. ஓகே, உங்க கேள்வியை கேட்கலாம். 44 வயசா இருக்கு. இப்ப நான் எனக்கு இந்த ஒரு 6 மாசம் முன்னாடி இது செக் பண்ணப்ப உள்ள ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு அப்படின்னு கர்ப்பப்பையில சொல்லியிருந்தாங்க மேடம். ஓகே.
அதுக்கப்புறம் ஒரு அவங்க இது ஒன்றும் பண்ணாதுப்பா, இப்போதைக்கு கர்ப்பப்பையில எடுக்க வேணாம், அது ஒன்றும் கேன்சர் அந்த மாதிரி வர வாய்ப்பு இல்லை, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்த பின்னாடி ஒரு 6 மாசமா இருந்த பிறகு இப்ப மறுபடியும் பெயின் ஓவர் ஆயிடுச்சுங்க மேடம். திரும்ப போனா அவங்க என்னன்னா தொப்புள் இருக்கு பாருங்க மேடம், அந்த தொப்புள் கிட்டையும் ஓட்ட மாதிரி உள்ள போதுமா, பக்கத்துல ரைட் சைடு தொப்புளுக்கு ரைட் சைடுல வீக்கம் இருக்கு, இரணியா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேடம். அதுக்கு சும்மா ஒரு வாரத்துக்கு மட்டும் மாத்திரை கொடுத்தாங்க மேடம், சாப்பிட்டேங்க மேடம். ஆனா பெல்ட் மட்டும் அவங்க போட சொல்றாங்க, சரியாகும் அப்படின்றாங்க. இன்னும் 1 வருஷம் ஆகட்டுமா, கர்ப்பப்பை இப்ப எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேடம். ஓகேமா. ஆனா எனக்கு அந்த பெல்ட் போடலைன்னா வலிக்குதுங்க மேடம். இதுக்கு முன்னாடி அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கீங்களா? ஆமாங்க மேடம், 2 குழந்தையுமே சிசேர் பண்ணி தான் எடுத்தாங்க. ஓகே, சிசேரியன் பண்ணி எடுத்தாங்க. 2 குழந்தை ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேங்க மேடம். ஓகே, இப்ப ஃபைப்ராய்டு இருந்ததுன்னு ஸ்கேன்ல பார்த்தாங்களா? அப்ப கர்ப்பப்பையோட அளவு எவ்வளவு இருக்கு? 10 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கா? 10 அந்த கட்டிங்களா? நான் கர்ப்பப்பையோட அளவு கேக்குறேன். கர்ப்பப்பையோட அளவு அது சொல்லலாம் மேடம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா நான் விளக்கம் தரேன். ஆக்சுவலா இந்த சகோதரி என்ன சொன்னாங்க அப்படின்னா யூட்ரைன் ஃபைப்ராய்டு இருக்குன்னு. பட் அது என்ன வகையான ஃபைப்ராய்டு, இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டா, சப்சீரஸ், இந்த மாதிரி ஃபைப்ராய்டு வகைகள் இருக்கு. ஒன்று உள் சார்ந்து வளரக்கூடிய ஒரு விஷயம். ஃபைப்ராய்டு இதாகும் பொழுது கர்ப்பப்பை அப்படிங்கிறதும் பெருசாகும். ஸோ 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் அந்த மாதிரி அளவுக்கு போகும். ஸோ அப்போ போகும்பொழுது என்ன அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் அப்படிங்கிறது அழுத்தம்ங்கிறது அதிகமாகும். அழுத்தமாகும் பொழுது ஏற்கனவே சிசேரியன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அப்படி இல்லைன்னா கூட சில பேருக்கு அம்பிளிக்கல் தொப்புள் ஹெர்னியா லைட்டா இதாகி இல்லை இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி ஹெர்னியாவோட அளவும் இந்த சகோதரி எவ்வளோங்கிறது சொல்லலை. இதற்கு அவங்க மருந்துகள் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அந்த தாபிதத்தை குறைக்க மருந்துகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அறுவை சிகிச்சையை நீங்கள் தள்ளி போடுறீங்க அப்படின்னா இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் அதிகரிக்கக்கூடாது. ஸோ மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கணும். முட்டி மலம் கழிப்பது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி பண்ணாலே பெரும் பிரச்சனைகள் வராமல் தவிர்த்திடலாம். இந்த மாதிரி விட்டமின் D3 எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுடைய கைடன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நன்றி. நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.